ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா, அமராவதிக்கு ஆவணம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, எஸ்தர், தன்யா பாலகிருஷ்ணன் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது ஜிவிகே அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தெலுங்குல தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ஆஹா ஓடிடி தளத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, இனியா, அருண், ராதா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரொமேஷ் ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது ராஜசேகர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளிசத் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 27ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் சுந்தரம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சந்தானம் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா வைபவி நடிச்சிருக்காங்க. சண்முகன் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது பல்கி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துக்கான ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இந்த இயர் எண்டுக்குள்ளே கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா யூத். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, கென், மீனாட்சி, அனிஷ்மா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரொமான்ஸ் காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது கென் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸாக கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.